கெட்டவனுக்கு ஒரு மாரி நடக்கும். நல்லவனுக்கு ஒரு மாரி நடக்கும். தீய பழக்கங்கள்ல ஈடுபடுறவங்க, தீய பழக்கங்கள தூண்டுவார் ராகு. மது மாதிரியான விஷயங்கள் போன்றதெல்லாம் தூண்டுவார் ராகு. இன்னொரு பெண் தொடர்பு போன்ற ரொம்ப சாதாரணமா நடக்கும் சார். 7ல ராகு இருக்கும் பொழுது, சும்மாவே உங்களுக்கு ஒரு பேர் வச்சு விட்டுருவாங்க. ஆஃபீஸ் போறதுக்கு இல்ல. அங்க இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு. இப்படி சொல்லிருவாங்க. 7ஆம் இடத்துல. என்னப்பா என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க? ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு கெட்ட பேர் வந்துரும். காரணம் என்னவென்றால், 4 கூடிய பாதகாதிபதி செவ்வாய். 4, 9 கூடிய பாதகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடமாகப்பட்ட குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்பஸ்தானத்திலே பாதகாதிபதி செவ்வாய் இருந்தா என்ன ஆகும்? குடும்பம் பிரிவதற்கான அப்பா தெரியாம வந்துட்டேன் சார் உள்ளார. வந்த ஆரம்பிச்சதுலருந்து இதையே பேசிட்டு இருக்கீங்க. இருங்க சார் வரேன். இதெல்லாம் ஜெனரலா உங்களுக்கு நடக்கிறது தான். உங்களுக்கே தெரியும்ல. 7ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கும் பொழுது 2ஆம் வீட்ல குடும்பஸ்தானத்தில பாதகாதிபதி இருக்கும்போது, ஒய்ஃப்ட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றேன் அவ்வளதான். மனைவியை தவிர மற்ற பெண்களுடன் பேசாதீங்கன்றேன்.